டிஎம்கே தப்பு பண்ணுச்சுன்னா அந்த டிஎம்கேவோட உறுப்பினர் கழக உடன்பிறப்புகள் முட்டு கொடுக்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏடிஎம்கே தப்பு பண்ணுச்சுனால அந்தந்த கட்சியினர் அந்தந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளோ அந்தந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்களோ முட்டு கொடுக்கறது வழக்கம். அப்படிதான் பண்ணுவாங்க. இந்த டிவிகே காரங்களும் அப்படிதான் பண்றாங்க. ஆனா ஒரு படி மேல போய் அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் ஒரு படி மேல போய் என்ன செய்யறாங்கன்னா, இன்ஃபுளுசருக்கு, இந்த வந்தவன் போனவனுக்கு, இன்ஸ்டால பிரபலமா இருக்கவனுக்கு, நல்லா இல்லாத படத்தை காசு வாங்கிட்டு நல்லா இருக்குன்னு சொல்றவங்க எல்லாத்துக்கும் காசை கொடுத்து விஜய் நல்லவர், விஜய் உத்தமர், யோக்கியர், அவர் மேல 1% கூட தப்பு இல்லை அப்படின்னு வந்து ப்ரொமோட் பண்றாங்களாம், ப்ரொஜெக்ட் பண்றாங்களாம். மக்களை வந்து இந்த விஷயத்தை வந்து மறக்கடிக்கிறாங்களா. மக்கள் மலுமட்ட கிடையாது. விஜய் மேல 1% தப்பு கூட இல்லைன்னு சொல்றது அயோக்கியத்தனம். ஆனா விஜய் மேலதான் முழு தப்பும் அப்படின்னு சொல்றதும் அயோக்கியத்தனம், பேத்தனம், முட்டாள்தனம். விஜய் அண்ணாவோட தம்பிகள் சொல்ற மாதிரி, இன்ஸ்டா இன்ஃபுளுசர் சொல்ற மாதிரி விஜய் அண்ணா மேல 1% தப்பு கூட இல்லாம இருக்கலாம். ஆனா விஜய் அண்ணா சாகுற வரைக்கும் அந்த 40 பேரோட மரணமும், அவங்க குடும்பத்தோட மரண ஓலமும், கதறல் சத்தமும், கரூர்ல நடந்த அந்த துயர சம்பவமும் விஜய் அண்ணாவை தூங்க விடுன்னு நினைக்கிறீங்களா? மனசாட்சியை உழுக்காம இருக்குன்னு நினைக்கிறீங்களா?